அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் தை மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை உத்தராயண புண்ணிய காலம். இந்த ஒரு காலம் அப்படின்றது புண்ணிய காலமாக கருதப்படுகின்றது. சூரிய பகவான் வடக்கு திசையை நோக்கி நகர்கின்ற காலம் இது. அதில் உத்தராயண புண்ணிய காலத்தில் 6 மாத காலம் இருக்கும். அதில் இது முதல் மாதம் தை மாதம். மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத சிறப்பு ஆடி மாதத்திற்கும் தை மாதத்திற்கும் இருக்குது. ஏன்னா அந்த உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் மாதம் தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய முதல் மாதம். அதனால தான் இந்த ஆடி மாதமும் தை மாதமும் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. சக்தி தேவதைகளுக்கு ரொம்பவே உகந்த ஒரு காலமாக கருதப்படுகின்றது. இந்த மாதிரி சிறப்பு மிக்க நாட்களில் நாம் பூஜைகள் செய்யும்போது அது சீக்கிரமாக நமக்கு பலனை தரும். நாளைய தினம் உங்களுக்கு எவ்வளவு கொடூரமான கஷ்டங்கள் இருந்தாலும், சில கஷ்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மனசை அப்படியே பிழிஞ்சு எடுக்கும். அந்த அளவுக்கு கஷ்டம், என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லுகின்ற மாதிரியான கஷ்டங்களெல்லாம் இருக்கும். சில கஷ்டங்கள் அந்த மாதிரி நம்மை அதாவது படுத்தோம். அந்த மாதிரியான கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தால் அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மனவேதனையாக இருக்கலாம், அல்லது நோயால் நீங்கள் கஷ்டப்படலாம், அல்லது பெற்ற பிள்ளைகளால் கஷ்டப்படலாம். எத்தனை வரன்கள் பார்த்தோம், என்னுடைய பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ திருமணம் நடைபெறலை அப்படின்னு சொல்லுகின்ற மாதிரி கஷ்டங்கள் இருக்கலாம். எந்த கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஒரு பூஜையை செய்யுங்க. ஏற்கனவே சொன்னது தான், மறுபடியும் எதற்காக இந்த மாதிரி நாம் சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு சிறப்பு பொருந்திய நாள். இந்த நாளில் நீங்கள் செய்யும்போது அது நல்ல பலனை தரும். எலுமிச்சம்பழத்தை ஒரு 5 வாங்கிக்கோங்க. மேக்சிமம் அந்த எலுமிச்சம்பழத்தில் கரும்புள்ளிகள் அந்த மாதிரி எதுவும் இல்லாத அளவுக்கு வாங்கிக்கோங்க. வாங்கி அதை கட் பண்ணுங்க. கட் பண்ணால் 10 பகுதிகள் வரும். அதில் ஒரு பகுதியை எடுத்து வச்சுடுங்க. மொத்தம் 9 தான் நமக்கு தேவை. அந்த ஜூஸை பிழிஞ்சு நீங்கள் வீட்லேயே கூட பிழிஞ்சிட்டு எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஜூஸை கீழே கொட்டாமல் அதில் எலுமிச்சம் சாதத்தை கூட நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஆனால் வாயில் போட்டு டேஸ்ட்டெல்லாம் பார்க்கக்கூடாது. கலந்து சுவாமிக்கு பிரசாதமாக, துர்க்கைக்கு பிரசாதமாக செய்து நீங்கள் தயார் பண்ணி எடுத்துக்கலாம். கோவிலுக்கு போயிட்டு ராகு கால பூஜை செய்வாங்க 3 to 4:30. அந்த நேரத்தில் அழகாக அந்த இடத்துல, அதாவது விளக்கு ஏற்றுவதற்கு அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில் போயிட்டு நீங்கள் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அந்த 9 விளக்குகள் வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி, அதற்கு பிறகு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வெற்றிலை, பாக்கு, பழம், கற்பூர ஹாரதி, தூபம் இதெல்லாம் காட்டுங்க. நைவேத்தியத்தை சுவாமி கிட்ட கொடுத்தோ, அல்லது அந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க இல்லையா, அங்கேயே கூட வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனையை உங்கள் பேரில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை மனம் உருகி துர்க்கை கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். மொத்தமாக இது எத்தனை நாட்கள் செய்யணும் அப்படின்னா, இந்த செவ்வாய் தை செவ்வாய் முதல் செவ்வாய் ஆரம்பம் செய்து 9 செவ்வாய்க்கிழமைகள் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஏற்றுங்க. அந்த ஒரு துர்க்கை கோவில் தனி துர்க்கை சன்னதியாக இருக்கலாம், அல்லது முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய துர்க்கையாக இருந்தால் சாலச் சிறந்தது. அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து தீபத்தை ஏற்றுங்க. இப்போ துர்க்கை சன்னதி இல்லை அப்படின்னா வேறு எந்த தேவதையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது சக்தி தேவதையாக இருக்கணும். அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி 9 வாரங்கள் செய்யுங்க. ஆரம்பிப்பது தை மாதமாக இருந்தால் சிறந்தது. இப்போ நாளைய தினம் ஏதோ ஒரு காரணத்துக்காக முடியல அப்படின்னா அடுத்த வாரம் கூட நீங்கள் ஏற்றலாம். மொத்தமாக 9 வாரங்கள், அதிகபட்சமாக 16 வாரங்கள் நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டம் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போகும். முதல் வாரம் மனதை பிழிகின்ற அளவுக்கு பிழிகின்ற மாதிரியான கஷ்டம் இருந்தது அப்படின்னா, அந்த 9வது வாரமோ 16வது வாரமோ உங்களுக்கு நமக்கா இந்த கஷ்டம் வந்தது அப்படின்னு நீங்கள் எண்ணுகின்ற அளவுக்கு அந்த தாய் நமக்கு என்ன செய்ய
செய்யணுமோ அந்த மாதிரி நமக்கு செய்து கொடுப்பாங்க. இந்த ராகு கால பூஜை வந்து ரொம்பவே சிறப்பு மிக்கதான ஒரு அற்புதமான பூஜை இது. அதனால் நாளைய தினம் இந்த பூஜையை வந்து நீங்கள் ஆரம்பம் செய்யுங்க. செஞ்சு 9 to 16 வாரங்கள் நிச்சயமாக செய்யுங்க. பெருசாக எந்த விதமான நியமமும் கிடையாது. இதற்கு ஒரு பொழுது இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் சாத்வீக ஆகாரமாக நீங்கள் சாப்பிட்டு கூட போய் தீபம் ஏற்றலாம். நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியவா சரணம்.